நீலகிரிஸ் வந்து பொதுவா சொல்றது சவுத் இந்தியாவோட டார்ஜிலிங். சார் இப்ப என்னோட டீ இருக்குங்க சார். உங்களோட 45 இயர்ஸ் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ நீங்க எங்களுக்கு சொல்லுங்க சார். நான் சரியான டீ பண்றேன்னு உங்களோட அறிவுரை எனக்கு சொல்லுங்க சார். இதுல வந்து அஸ்ஸாம் டீ வந்து உங்களுக்கு ஒரு 70% கிட்ட இருக்கும் என்னுடைய இதில் சொல்றேன் நான், ஓகேவா? அதனால அந்த அஸ்ஸாம் அதெல்லாம் கொஞ்சம் ஹை எலிவேஷன் டீனால அதுக்குள்ள வந்து டீ மேட்டர் கண்டென்ட் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்ல ஃப்ளேவர். அது இது நம்ம டீ வந்து இந்த அளவுக்கு ஃப்ளேவர் இருக்காது. நீலகிரிஸ் வந்து பொதுவா சொல்றது சவுத் இந்தியாவோட டார்ஜிலிங். இப்போ இங்க வந்து 3500 அடி இருக்குங்க. அது 6000 7000 அடி இருக்கு. சி லெவல்ல இருந்து 6000 அடி உயரத்தில் இருக்கும். அந்த உயரத்தில் இருக்கும்போது இந்த டீக்கு தான் கரெக்டா இருக்கும். அதோட உற்பத்தி திறன், அதோட வளர்ச்சி, அதோட குவாலிட்டி, மனம், குணம் எல்லாம் அந்த எலிவேஷன்ல தான் டீ நல்லா இருக்கும். இந்த லோ எலிவேஷன் இருக்குன்னா ஒரு 3500 அடி கீழே அந்த மாதிரி கீழே வரும்போது டீயோட அந்த மனம் குணம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ அந்த மனம் குணம் டீயோட இந்த ஸ்ட்ராங்கான டீயும் ஒரு ப்ரொபோர்ஷனேட்ல மிக்ஸ் ஆகும்போது டோட்டலா பார்க்கும்போது ஒரு குவாலிட்டியான டீ. அதுக்கு தான் அந்த டீயும் இந்த டீயும் பிளெண்ட் பண்ணுவோம். எந்த டீயுமே பிளெண்ட் பண்ணாம வராது.